Good morning students. Next example 2.12 determine the value of d such that 15 congruence 3 modulo d. இதுல நம்ம d value கண்டுபிடிக்கணும். பாருங்க given என்ன கொடுத்திருக்காங்க 15 congruence 3 modulo d. இது ஆக்சுவலா நம்ம எப்படி எழுதிக்கலாம் 15 minus 3 equal to kd for some integer k. ஓகேவா? இதுல நம்ம 15 minus 3 answer 12 equal to kd. இதுல k value கண்டுபிடிச்சோம்னா k equal to 12 divided by d. So 12 ஓட divisor இந்த d. 12 ஓட divisor இந்த d. இப்போ 12 ஓட divisorலாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். Now divisors of 12 are 12 ஓட divisorsலாம் என்னன்னு சொல்லுங்க 1 2 3 4 next 6 last 12. இது எல்லாமே நம்ம 12 ஓட டிவைசஸ் சொல்லுவோம் இல்லையா 1 2 3 4 6 12 இந்த எல்லா வேலையும் நம்ம இங்க டிவைட்ல அப்ளை பண்ணோம்னா எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆகும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல given நமக்கு ரிமைண்டர் வேல்யூ எப்படி இருக்கு 3 இருக்கு இல்லையா given ரிமைண்டர் is 3. இது ரிமைண்டர் வேல்யூ, இது டிவைசர் வேல்யூ. இந்த இடத்துல வர்றது டிவைசர் வேல்யூ. டிவைசர் வேல்யூ எப்பவுமே ரிமைண்டரோட அதிகமா தான் இருக்கும். அப்ப நம்ம எடுத்திருக்க இந்த வேல்யூஸ்ல ரிமைண்டரோட அதிகமா இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுக்கணும். ரிமைண்டர் 3 வந்திருக்கு இல்லையா, அப்ப மோர் தென் 3 நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மோர் தென் 3 4 6 12. அப்ப இந்த மூணு வேல்யூ தான் நமக்கு ரெக்வயர்டு டி வேல்யூ. therefore the d values are 4, 6, 12. இப்போ டிக்கு எத்தனை வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு 3 வேல்யூ. ஏன் இந்த 3 வேல்யூ எடுத்தோம் ரிமைண்டர் நமக்கு 3 இருக்கு. ரிமைண்டர் வேல்யூ எப்பயுமே டிவைசர் வேல்யூட கம்மியா தான் இருக்கணும். டிவைசர் வந்து ரிமைண்டரோட அதிகமா இருக்கும். அப்போ இந்த டிவைசஸ்ல 12 ஓட இந்த டிவைசஸ்ல 3 ஓட அதிகமா இருக்க வேல்யூ மட்டும்தான் நம்ம ஆன்சரை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.